மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ணன் பஞ்சபாண்டவர்களுடைய அண்ணன், அதாவது குந்தி தேவிக்கு முதல் முறையாக பிறந்த குழந்தை யார்? கர்ணன். அவர் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னு சொல்லி போட்டு தங்க குண்டாவில் எண்ணெய் வச்சு, அதாவது இடது கையில் அந்த குண்டாவை வச்சுருக்காரு, வலது கையில் ஊற்றி அப்படியே தலைக்கு தேய்க்கலான்னு சொல்லி தேய்ச்சிட்டு இருக்காரு. அப்படி தேய்ச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆள் தர்மம் கேட்க வர்றாரு, கர்ணா எனக்கு ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லி போட்டு தர்மம் கேட்டு வர்றப்போ அவர் கையில் இடது கையில் இருக்கிற அந்த தங்கத்தை குண்டாவோட அப்படியே எண்ணெயால் இந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றாரு. அப்போ வாங்க வந்தவர் சொல்கிறாரு, இடது கையில் கொடுத்தா தர்மம் செய்கிறவங்களுக்கு பழி உண்டாகுமே, பாவம் உண்டாகுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கங்காட்டி, அது எனக்கும் தெரியும் சாமி, ஆனால் இடது கையிலேருந்து வலது கைக்கு மாற்றி நான் கொடுக்கல, என் மனசு மாறிடுச்சுன்னா அதனால தான் நான் என்ன டக்குன்னு கொடுக்கணும்னு எண்ணம் வைக்கிறப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கர்ணன் சொன்னாராம். அந்த பாவம் என்னை வந்துட்டு போகுது, நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு கொடுத்துட்டாரா. இப்போது இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு நல்லது செய்யணும்னு தோன்றப்பே டக்குன்னு செஞ்சிடணும், அதை தாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.